ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் Sabari Trekker. ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து நம்ம கிட்ட இல்லை இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதனால் இப்போ ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு மாதம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது, அப்புறம் ஒரு மாதம் ஃபுல்லாக வீட்டில் இருந்து ஸ்டூடியோ செட்டப்பில் ட்ராவல் டிப்ஸு, ட்ராவல் சம்மந்தப்பட்ட வீடியோ இந்த மாதிரிலாம் வீட்டில் இருந்தே போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு ஓகேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்தது உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும், எவ்வளோ போயிட்டு வரலாம், அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துக்கு போனால் எவ்வளோ பட்ஜெட் தேவைப்படும் அந்த மாதிரிலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம், எதை சம்மந்தப்பட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் பட்ஜெட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ பட்ஜெட் இல்லாமல் வந்து உலகம் ஃபுல்லாகவுமே எப்படி ஸ்டே பண்ணிவிட்டு சுற்றுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறேன். அது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப் வந்து கவுசர்ஃபிங்ன்ற ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஒரு நாட்டுக்கு போகிறப்ப நம்மளுக்கு ஃப்ரீயாக ஒரு கைடு கிடைப்பாங்க. அவங்க வீட்டில் போய் தங்கிக்கலாம், ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம், எந்த ஒரு காசுமே நம்ம கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இது வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி வந்துட்டு இருக்குது. ஃபாரினர்ஸ்லாம் அதிகமாக இப்படி தான் ட்ராவல் பண்ணுறாங்க டெய்லி லைஃப்பில். ஸோ அதனால் நம்மளும் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணலாம். இது வந்து சேஃபாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%ல் 80-90% வந்து சேஃப். ஒரு 10% வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் போய் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கீழேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி யாரையாச்சும் அவங்க வீட்டில் தங்க வச்சுருப்பாங்க, இல்லை அவர் போய் எங்கேயாச்சும் தங்கியிருப்பார், அவரோட ஃபீட்பேக்லாம் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க அவங்க தங்க வச்ச ஆட்கள் வந்து. ஸோ அதை வந்து குட் கமெண்டாக இருக்கா, நல்லா ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் தங்க வைக்கலாம். அதெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு அப்படி தான் நம்ம வந்து டெய்லி லைஃப்பில் வந்து ஸ்டே பண்ணி தங்க வச்சுக்கிட்டு இருக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து ட்ராவலர்ஸ் அதிகமாக தங்குறாங்க. இது வந்து இந்தியா ஃபுல்லாகவும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவுமே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னா நம்ம வந்து 2 பேரை ரெஃபர் பண்ணணும், நம்ம வீட்டில் வந்து தங்க வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம போய் இன்னொரு இடத்துல போய் அவங்க வீட்டில் தங்கலாம், அவங்க ஃபுட்டு சாப்பிட்லாம் அவங்க வீட்லேயே. அப்புறம் அவங்க லோக்கல் ஏரியா எல்லாமே சுற்றி காட்டுவாங்க, நம்ம ஃப்ரீயாக வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு முன்பணமும் கட்ட வேண்டிய தேவையில்லை. ஸோ இப்படி தான் வந்து இந்த கவுசர்ஃபிங் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா பாருங்கள். நானும் வந்து இந்த கவுசர்ஃபிங் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் போய் தங்கினதில்லை யார் வீட்லையும். எனக்கு வந்து இதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, நிறைய வந்து ட்ராவல் டிப்ஸு, நிறைய ஐடியா வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கவுசர்ஃபிங்கில் வந்து 2 நாள் தங்கலாம், 1 நாள் தங்கலாம். அதுக்கு மேலே வந்து இந்த ஆப்பில் தங்க முடியாது. நம்ம கண்டினியூஸாக ஒரு இடத்துக்கு போய் தங்கணும், ஒரு வாரம், ஒரு மாதம் கணக்கில் அப்படிலாம் தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு ஆப் தான் வந்து வேர்ல்டு பேக்கர் அண்டு ஒர்க்காவேன்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் வந்து வேர்ல்டு பேக்கர் வந்து அதிகமாக பார்ப்பேன். அதில் வந்து ஃபீட்பேக்லாம் நல்லாயிருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத கணக்கில் 1 வாரம், 2 வாரம், 3 வாரம்லாம் தங்கலாம். நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக சாப்பாடு கொடுப்பாங்க, ஃப்ரீயாக தங்கிக்கலாம், ஒய்ஃபை இருக்கும், நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க. ஸோ ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் நம்மளுக்கு ஒர்க் சொல்லுவாங்க, அந்த ஒர்க்கை மட்டும் பண்ணி கொடுத்துட்டு அங்கேயே இருந்துக்கலாம். ஏதாச்சும் கார்டன் வேலையாக இருக்கலாம், இல்லை ஸ்கூல் அவங்க பசங்களை எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரதா இருக்கலாம், இல்லை ஒரு என்ஜிஓவில் வந்து அந்த பசங்களை வந்து பார்த்துக்கிற மாதிரியான ஒர்க்காக இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒர்க் இருக்கும். நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம வந்து தங்கிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், எல்லா ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருவாங்க. பட் ஆனால் நம்ம வந்து ஒர்க்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தங்கிக்கலாம். அப்படி இருந்தால் வந்து இந்த ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து ட்ராவலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இது இந்தியாவில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த வேர்ல்டு பேக்கரில் வந்து அந்தளவுக்கு எல்லா ஊர்லேயுமே வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. பட் ஆனால் இந்த ஒர்க்கவே அப்படின்ற ஒரு ஆப்பில் வந்து உலகம் ஃபுல்லாகவுமே எல்லா இடத்துலையும் ஃபெசிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. எல்லா ஊர்கள்லேயும் வந்து இந்த ஒர்க்கவேன்ற அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம போய் தங்கலாம் நிறைய இடத்துல. இப்போ இந்த வேர்ல்டு பேக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் தான் இருக்கும். இப்போ ராஜஸ்தானில் இருக்கும், அப்புறம் பாம்பேயில் இருக்கும், அது விட்ட ஜப்பானில், இஸ்ரேல், இந்த மாதிரியான ஊர்களில் தான், அதாவது தூரமாக இருக்கும். நம்மளுக்கு எல்லா நாட்டிலையும் போய் தங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கவே வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. அது வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இந்த ஆப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 4000 ரூபாய் கட்டணும். 4000 ரூபாய் கட்டி தான் இந்த ஒரு ஆப்பை வந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் 1 இயர் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு பிடிச்சி போயிடுச்சு, இன்னும் நான் வந்து ஸ்டே பண்ணுறேன், எனக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா இன்னொரு 4000 கட்டி இன்னும் 1 வருஷம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் இந்த ஒரு ஆப் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப் வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை.
இதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய பேர் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிற மாதிரி தெரியுது. பெருசாக இன்னும் சேனல் வந்து இன்னும் டெவலப் ஆகலை. ஸோ அடுத்தது கண்டினியூஸாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். கீப் சப்போர்ட் கைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க. அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஏதாச்சும் ட்ராவல் டிப்ஸு, எப்படி இன்னும் ஜாலியாக பட்ஜெட்டில் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற நிறைய பிளான்லாம் வச்சுருக்கேன். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ வரும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலோ இல்லை என்கிட்ட வந்து ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்றாலோ ஏதாச்சும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். அடுத்தது மீட் பண்ணலாம். See you, bye from Sabari, and peace guys, peace.